என்ன சொல்ற சஞ்சு? கீர்த்தனாவே கூப்பிட்டு பேசினாளா? ஆமா அண்ணா, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். கீர்த்தனா நம்மளுக்கு தான் சப்போர்ட்டிவா இருக்கா. என்ன இது அதிசயமா இருக்குது. எல்லாத்துக்கும் சேர்த்து அவ நம்ம மேல கோவமா இருப்பான்னு தான் நினைச்சேன். ஆனா நம்மளுக்கு சப்போர்ட்டா நிக்கிறான்னா பெரிய விஷயம்தான். ஒரு வேளை இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்குமோ? அப்படியெல்லாம் இல்லடா. நீ சொல்றிய கீர்த்தனா, அந்த பொண்ணை பார்த்து நேர்ல நானும் பேசினேன். எனக்கும் சில ஐடியாலாம் கொடுத்துருக்கா. உன்கிட்ட பேசினாளா? உன்கிட்ட எதுக்கு பேசினா? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நடக்கிறத பாரு, தானா புரியும். நாங்க என்னெல்லாம் பண்ணணும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவ கொடுத்துருக்கா. அவ சொன்னதுக்கு ஏத்த மாதிரி நடந்தோம்னா கண்டிப்பா உனக்கும் அச்சுக்கும் கல்யாணம் நடக்குது உறுதி. அதெல்லாம் ஓகே தான்டா. ஆனா அப்பா அம்மா இல்லாம எப்படி கல்யாணம் பண்றது? அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. அண்ணா, நீ எதுக்கு தேவையில்லாம இப்ப வருத்தப்பட்டுட்டு இருக்க? அப்பா அம்மா இல்லாத கல்யாணம் பண்ணவங்களாம் நல்லா இல்லையா என்ன? நல்ல பொண்ணு கிடைச்சா நல்ல பையனா இருக்க மாட்டான், நல்ல பையனா இருந்தா அவனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்காது. ஆனா உங்க விஷயத்துல அப்படி இல்லவே இல்லை. நீங்க 2 பேருமே நல்லவங்க தான். நீங்க கல்யாணம் பண்றதுல எந்த ப்ராப்ளமும் வராதுண்ணா. உங்க லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா ரன் ஆகும். முக்கியமா பேரண்ட்ஸ் எதுக்கு தம்மா பயப்படுவாங்க? கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அப்புறம் பிரிஞ்சிருவாங்களோன்ற பயத்தினால தான் லவ் மேரேஜ்க்கெல்லாம் நோ சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் எல்லாம். ஆனா உன் விஷயத்துல அப்படி இல்லை. நீயும் அச்சுவை விட்டு கொடுக்க மாட்ட, அவளும் உன்னை விட்டுட்டு போக மாட்டா. அதனால தான் சொல்றேன், இப்ப கீர்த்தனா சொன்ன மாதிரி பண்ணோன்னா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். எல்லாம் ஓகே தான் சஞ்சு, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா யாருக்கும் தெரியாம பண்ணோன்னு சொல்றல, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா எனக்கு ஹெல்ப் பண்றது நீ, அனிதா அண்ணி, அண்ணன் எல்லாருமே தான் ஹெல்ப் பண்றீங்க. ஆனா யாருமே வராம கீர்த்தனா மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இப்ப எதுக்கு இப்படி தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்க? ஓப்பனா எதுவா இருந்தாலும் சொல்லு. சஞ்சு, எனக்கு வீட்ல முக்காவாசி எல்லாருமே சப்போர்ட் பண்றீங்க. அப்போ என் கல்யாணத்துல நீங்க எல்லாருமே இருக்கணும்ல. நீ கூட கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்ற. அப்போ நீங்கெல்லாம் இல்லாம என் கல்யாணத்தை நடத்த முடியுமா சொல்லு? அண்ணா, அந்த வருத்தம் எனக்கும் இருந்தது. ஆனா கீர்த்தனா என்ன சொல்றா தெரியுமா? எதுவா இருந்தாலும் என்னோட போட்டோன்னு சொல்றா. இப்ப நானு அண்ணி அண்ணன் எல்லாருமே வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்னை விடு. அம்மா ஏதாவது பேசினா நான் கூட கூட பேசி சமாளிச்சிருவேன். ஆனா ஐஷு அக்கா, அர்ஜுன் மாமா, அண்ணன் அண்ணி மேலெல்லாம் ஏற்கனவே அம்மா ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அண்ணியும் அண்ணனும் நிரந்தரமா வீட்டை விட்டு போல. என்னைக்கா இருந்தாலும் அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்துதான் ஆகணும். சப்போஸ் அம்மா பழைய மாதிரி மனசு மாறிட்டாங்கன்னா ஓகே. ஆனா மனசு மாறாம நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா அப்புறம் இப்ப இருக்கிறத விட அண்ணி மேல இன்னும் கோவமா இருப்பாங்கல்ல. அதனாலதான் கீர்த்தனா சொல்றா, எந்த பழி பாவமா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன், நீங்க யாரும் வராதீங்கன்னு. எனக்கும் உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசை தான். என்ன பண்றது, சில விஷயத்தை விட்டு கொடுத்தாதான் நல்ல விஷயம் நடக்கும். நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பா கிட்ட சொல்லி ரிசப்ஷன் வேணா வச்சுக்கலாம். அப்போ பார்த்துக்கலாம், விடு. இது அப்பா கிட்ட சொல்லலாமே. ஐயோ அண்ணா, ஏன் நீ தப்பு தப்பா யோசிக்கிற? தயவு செஞ்சு யார்கிட்டயும் உளறி வைக்காத. நீயும் அச்சுவும் கஷ்டப்படுறீங்கன்னு தான் நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம். இந்த மாதிரி லூசு தானமா யோசிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் இந்த கல்யாணமும் நடக்காது. அந்த வைஷு தான் உனக்கு பொண்டாட்டியா வருவா, தெரிஞ்சுக்கோ. ஐயோ வேணாமா. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் ஓகே. அச்சு இதுக்கெல்லாம் சம்மதிச்சிட்டாளா? அண்ணா, நேற்று தான் நானும் கீர்த்தனாவும் அச்சுவை நேரில் பார்த்து பேசணும். என்னது, அச்சுவை நேர்ல பாத்தீங்களா? எப்படி இருக்கா அவ? நல்லா இருக்காளா? அவள் ஃபஸ்ட்டு ரொம்ப சோகமாக இருந்தா, அழுதுகிட்டே இருந்தா. ஆனால் கீர்த்தனை ஆறுதலாக பேசினதும் அவள் நல்லாயிட்டா. அது மட்டும் இல்லை, விமல் மாமாவும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி களத்தில் இறங்கிட்டாங்க. உனக்கும் அச்சுக்கும் ஆதரவாக நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். அதனால் நீ கவலைப்படாதண்ணா, இந்த கல்யாணம் சூப்பராக நடக்கும். கல்யாணம் சூப்பரா நடக்கிறது பெரிய விஷயம் இல்ல. லைஃப் லாங் நீங்க 2 பேர் சூப்பரா வாழ போறீங்கல்ல, அதுதான் பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ கூட எனக்காக ரிஸ்க் எடுத்து ஹெல்ப் பண்ற. மச்சான், நீ என் நண்பன்டா. உனக்காக நான் வராம வேற யார் வர போறாங்க? சரி சஞ்சு, இப்ப பிளான் என்ன? அச்சு அவங்க வீட்டில் தானே இருக்கா. அவங்க தங்கச்சி கல்யாணத்தன்னைக்கு அவளை வெளியிலே விட மாட்டாங்களே. தெரியும்ண்ணா, அது எல்லா வீட்லேயும் நடக்கிறது தானே. வெளியே வந்தா அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருப்பாங்க. அதுக்காக தான் இன்னைக்கே அச்சுவை வீட்டிலேருந்து தூக்கலான் இருக்கோம். என்னது, அச்சுவை தூக்க போறீங்களா? ஐயோ அண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அச்சுவோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க வீட்டில் 2 நாள் தங்கிட்டு வர மாதிரி பிளான். நான் ஏன் சொல்கிறேன்னா, கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தானே இருக்குது. அச்சு அவங்க வீட்டில் இருந்தால் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அச்சுவே சோகத்தில் இருக்கா, அதனால் அவங்க வீட்டில் எல்லாம் அவளையே கவனிச்சிட்டு இருப்பாங்க. அவளால் வீட்டை விட்டு வெளியே கூட வர முடியாது. அதனால தான் அவங்க ஃப்ரெண்டு டீனு கிட்ட சொல்லி இன்றைக்கே வெளியே கூட்டிகிட்டு வர மாதிரி பிளான் போட்டிருக்கோம். ஏய் சூப்பர் சஞ்சனா. இந்த பிளான் என்னோடது இல்லை, கீர்த்தனாவோடது. ச்சே, நான் கீர்த்தனாவை எப்படிலாம் திட்டியிருக்கேன், தப்பு தப்பா பேசியிருக்கேன். அவ வந்தா நம்ம குடும்பத்தை பிரிச்சிருவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில அவ தான் என்னையும் அச்சுவையும் சேர்த்து வைக்க போறா. இந்த அவந்திகாக்கு பதில் கீர்த்தனா வந்திருந்தாலே நம்ம எல்லாம் நல்லா இருந்திருப்போம் போல இல்ல.
மனுஷ மனசு குரங்கு மாதிரியா மாற்றி மாற்றி மரத்தில் தாவிட்டு இருக்குமா. ஏய் என்ன? உண்மையை சொன்னா இப்படிதான் பாஸ். சரி வாங்க உள்ளே போகலாம். ரொம்ப நேரம் இங்கேயே நின்று பேசிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, நம்ம வீட்டில் அவந்திக்கான்னு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, அது காதை இங்கேயே போட்டுட்டு போயிருக்கோம். விழ வேண்டியதெல்லாம் விழுந்துடும். அப்புறம் அம்மா கிட்ட கலகம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்டு தான். சரி வா உள்ள போலாம். ஹலோ அச்சு. சொல்லிட்டீனு. நான் கீர்த்தனாவை பார்த்து எல்லாத்தையும் பேசிட்டேன். எனக்கு எல்லா பிளானும் சொல்லிட்டாளா? எல்லாத்தையும் சொல்லிட்டா. நானும் ரெடியாக தான் இருக்கேன். இப்போ அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அதுதாண்டி. நீ ஒன்றும் பயப்படாத. நீ எவ்வளோ தைரியமாக பேசுறியோ அந்த அளவுக்கு அவங்களும் தைரியமாகி உன்னை அமுச்சு வைப்பாங்க. அதுக்கு தான் நானே நேரில் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். ஏய், நீ வந்தால் தேவையில்லாத கேள்விலாம் கேட்பாங்கடி, அப்புறம் பிளான் சொதப்பிடும். சரி சரி, எப்படியாச்சும் அவங்கக்கிட்ட பேசி கிளம்பி வர வழியை பாரு. நீ வந்த பிறகு தான் நம்ம கொஞ்சம் கடைக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது. சரிடி, ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. அப்பாவும் அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்கன்னா அண்ணாங்க 2 பேரும் ஓகே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கே வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அச்சு, ஏய் டீனு, நான் அப்புறமா பேசுகிறேன். அப்பாவும் அம்மா வராங்க போல. சரிடி, நீ கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணு. சரி, ஓகே ஓகே, அப்புறமா பேசுகிறேன். வை. அச்சுமா, என்னம்மா பண்ணுற? என்னம்மா, இன்னும் நடந்ததே நினச்சிட்டு இருக்கியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் எப்பயோ நார்மல் ஆகிட்டேன். நீங்கள் 2 பேரும் அதெல்லாம் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. கவிதா, பிள்ளையே ரொம்ப தெளிவா இருக்கா. நீ ஏன் அவளை போட்டு சும்மா நொயின் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அச்சு, அம்மா பேசுறதெல்லாம் காதுல வாங்கிக்காத. நீ எப்பயும் போல நார்மலா இரு. அப்பா, நான் நார்மலாக தான்ப்பா இருக்கேன். நான் எதையும் மனசில் யோசிச்சுட்டெல்லாம் இல்லை. சரிம்மா, நீ இப்படி இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். எங்க வேணா போலாம், என்ன வேணா சாப்பிடலாம். உனக்கு என்ன வேணுமோ கேளு, அப்பா பண்றேன். அப்பா, நானே உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் தான் இருந்தேன். என்னம்மா, சொல்லுமா. அப்பா, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. நான் ஒரு 2-3 டேஸ் என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கிட்டு வரட்டுமா? ஏமாச்சு, அப்பா கூடயும் அம்மா கூடயும் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அம்மா, நான் அப்படி சொல்ல வரலம்மா. இங்கேருந்து ஒரு 4 வீடு தள்ளி தான் பெரியப்பா வீடு இருக்குது. அங்கே பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குமா. நானும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் என் மனசை தேத்திட்டு வரேன். இந்த வைஷு வேற என் முன்னாடி தான் ஷாப்பிங் போகிறேன்ட்டுலாம் கிளம்புறாம்மா. நான் மாடியில் நின்னாலே இந்த கல்யாணத்தை பற்றி தான் பேசி என்னை வெறுப்பேத்துறா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அதனால தான் நான் சொல்கிறேன், டீனு வீட்டில் போய் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வரேம்மா. அச்சு, இங்கேயே இருமா, நாங்களாம் இருக்கோம்ல, உன்னை நல்லா பார்த்துக்குறோம். கவிதா, அவளை எங்கேயும் போவிடாம வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டலான்ற நினப்புல இருக்கியா என்ன? அது இல்லைங்க, வெளியில் போனாதான் அந்த வைஷுவை பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால தான் வீட்டுக்குள்ளே இருன்னு சொல்ல வரேன். ஏமா, அவளுக்கு பிடிக்காத விஷயம்லாம் நடந்தது உண்மைதான். அதுக்காக ஒரு பொண்ணை எவ்வளவு நாள் வீட்டுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சிருக்க போற? இது என்ன ஜெயிலா? அவ என்ன ஜெயில் கைதியா என்ன, வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு இருக்கிறதுக்கு? அதான் அவ சொல்றாள்ல, 2 நாள் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல போய் தங்கிட்டு வரேன்னு. தாராளமா போட்டோம். ஏங்க, சும்மா இரு கவிதா. அவளே இப்பதான் மனசு மாறி வெளியே போகணும்னு கேக்குறா. நீயும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இதே மாதிரி பதில் சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ ரொம்ப நொந்து போயிடுவா. அவளுக்கு ஆறுதல் சொல்லணும்னா நீ முதல்ல நல்லா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் சோகமா மூஞ்சி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உன்னை பார்த்து பார்த்து அவ வருத்தப்பட ஆரம்பிக்க மாட்டாளா என்ன? இப்ப என்ன, ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போகணும்னு சொல்றா, போயிட்டு வரட்டுமே, இதுல என்ன இருக்கு? இப்பயே இந்த ஆட்டம் போடுறாங்க, இன்னும் 3 நாள்ல கல்யாணம்னு வேற சொல்லிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சுட்டு வந்து என்னென்ன பண்ணுவாங்க பாரு. அதுக்காக தான் சொல்றேன் கவிதா, புரிஞ்சுக்கோ. சரிங்க, போயிட்டு வரட்டும். என் பொண்ணு நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். அச்சு, 2 நாள் இல்லம்மா, 1 வீக் போய் தங்கிட்டு வா, எங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு நினச்சி நான் வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். உன் சந்தோஷம் தாண்டா எனக்கு முக்கியம். எப்பவுமே இதே மாதிரி சிரிச்சுட்டே ராச்சு. இந்த மாதிரி உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது. அம்மா, நான் இங்கே இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கேன். கொஞ்சம் பிளேஸ் மாற்றி தங்கியிருந்தேன்னா நான் நல்லா இருப்பேன்னு எனக்கு தெரியும். நீ இந்த மாதிரி சந்தோஷமாக இருப்பேன்னா நீ எங்கே வேணா போம்மா. சரிம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் ஃப்ரெண்டு பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லியிருக்கா. நான் கிளம்பட்டுமா? சரிம்மா, அப்பாவை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வர சொல்லவா? இல்லைம்மா, இல்லை, நானே போய்க்கிறேன். என் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நான் கிளம்புறேம்மா. வீடு கிட்ட தானே, நான் போயிடுவேன். என்ன ஒரு 1/2 hour ஆகும், அவ்வளோதானம்மா. போய்க்கிறேன். சரிம்மா, பார்த்து கவனமா வண்டி ஓட்டிட்டு போகணும். வீட்டுக்கு போனதும் எங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். ஒழுங்கா சாப்பிடணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும். சரிப்பா. அப்புறம் அண்ணாங்களாம்? அவனுங்கிட்டலாம் நான் பேசிக்கிறேன். நீ சந்தோஷமா இருந்தாலே அவனுங்களும் சந்தோஷமா தான் இருப்பானுங்க. நீ எப்போ கிளம்புற? அவ்வளோதான்ப்பா, ட்ரெஸ் எல்லாம் பேக்கிங் முடிச்சிட்டேன்னா நான் கிளம்பிடுவேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வானே, எங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்கணும். சரிப்பா.
வைஷு, இன்னும் நீ அந்த கீர்த்தனா பேசுனதை நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? அதெல்லாம் விட்டதால நீ கல்யாணம் பண்ண ஜாலியா இருக்கணும்ல. எப்படி ஜாலியா இருக்க சொல்ற? அவ எப்படிலாம் பேசினா பத்தியா? நீ வேற அவ பெரிய வில்லின்லாம் சொல்லியிருக்க. கல்யாணத்துல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாள்னா அதை நினைக்க நினைக்க எனக்கு பயமா இருக்கு தெரியுமா? உண்மையா அவ கல்யாணத்துல பிரச்சனை பண்ணுவாளாமா? ஆண்டி, அவளுக்கும் அந்த கல்யாணத்துக்கும் சம்மந்தமே இல்லை ஆண்டி. இன்னும் சொல்ல போனா கிருஷ்ணும் அச்சுவும் பிரிஞ்சது அவளுக்கு இன்னும் சந்தோஷமா தான் இருக்கும். அவளோட லவ் பிரிச்சு எங்களுக்கு கல்யாணம் நடந்ததுல அந்த மாதிரி அவங்களோட லவ் பிரியணும்னு இவ ரொம்ப ஆசைப்பட்டா. அதனால தான் சொல்றேன் ஆண்டி, இந்த கல்யாணம் நின்னது அவளுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அப்புறம் எதுக்காக வந்து என் பொண்ணை மிரட்டிட்டு போனா? ஆண்டி, அவளுக்கு உங்க பொண்ணு மேல கோவம் இல்லை ஆண்டி, என் மேல தான் கோவம். என்னோட ஹஸ்பண்ட் அவளை பிடிக்கலன்னு சொன்னாரு. ஆனா வெரைட்டி லவ் பண்ணி கல்யாணத்துக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. கடைசியில அந்த கடவுள் எங்களுக்கு தான் முடிச்சு போட்டு வச்சிருந்தாரு. கல்யாணம் நின்று மண்டபத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க. அதனால தான் என்னை பார்த்தாலே அவளுக்கு கோவமா வருது. அது மட்டும் இல்லை ஆண்டி, இந்த கல்யாணமே எதாச்சியா நடந்தது தான். நான் என்னவோ பிளான் போட்டு அவினாஷ் மாமா கட்டிக்கிட்ட மாதிரி அவ நினச்சிட்டு இருக்கா. அதனால தான் என்ன பழி வாங்கலன்னு சொல்லி சுற்றி தெரியுறா. அவந்திகா, உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா. நீ போய் யாருக்கு கெடுதல் செய்ய போற? அது அவளுக்கு புரியலையா ஆண்டி? கண்டபடி தான் பேசிக்கிட்டு இப்படி தான் என்னை எப்போ பார்த்தாலும் வந்து மாட்டிக்கிட்டே இருப்பா. நானும் கல்யாணம் நின்று போன ஃபீலிங்கில் தான் இப்படிலாம் பண்ணுறா. நம்ம எதுக்கு தேவையில்லாத திட்டணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுவேன். இப்போ அவள் மிரட்டிட்டு போனது கூட என்னதான் ஆண்டி. வைஷு என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது பிடிக்காம வைஷுவையும் சேர்த்து மிரட்டிட்டு போகிறான். அவளால் இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராது ஆண்டி. நீங்கள் தைரியமாக இருங்க. நம்மளுக்கு பெரிய சப்போர்ட்டாக அத்தை இருக்காங்க. அத்தையை மீறி யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. அந்த நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். அந்த அம்மா ஒரே ஆளு தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதே. நீங்கள் ஒரு ஆளுன்னு சொல்லாதீங்க. அவங்க கைக்குள்ளே தான் அவங்க டோட்டல் ஃபேமிலியே இருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கல்யாணத்துக்கு அவங்க பெரிய பையனும் மருமகளும் வந்தாங்கன்னா ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் கல்யாணத்துக்கே வராதிங்க, ரிசப்ஷன் வேணால் வந்து தொலைங்கன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஆண்டி. அப்படியா? அப்ப அவங்க கல்யாணத்துக்கு வரமாட்டாங்களா? கண்டிப்பாக வரமாட்டாங்க ஆண்டி. அவங்க வந்தாங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு தான் வேணான்னு சொல்லிட்டாங்க அத்தை. அதனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். இந்த கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. அத்தையும் நானும் இருக்கும். வைஷுக்கு கிருஷு தான் அவள் தலையில் எழுதியிருக்கு. நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு. இங்கே பாரு வைஷு, கல்யாண பொண்ணுக்கு இதெல்லாம் இருக்கிறது சகஜம்தான். கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சுன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அவன் மிரட்டிட்டு போகிறான்லாம் நீ பயப்படாத. கிருஷி கஷ்டப்படணுன்னு தான் அவன் நினைப்பா. எந்த லவ்வையும் அவள் சேர்த்து வைக்க மாட்டா. நீ இப்போ தான் அவளை பார்க்குற. எனக்கு ரொம்ப நாளாக அவளை தெரியும். அவளோட மனசில் என்ன நினைப்பான்றதும் எனக்கு தெரியும். அதனால தான் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த கல்யாணத்தை அவள் நிறுத்தலாம் மாட்டா. சும்மா நம்மளை மிரட்டிட்டு போகிறா, அவ்வளோதான். நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தானே? எந்த பிரச்சனையும் வராதுல்ல? நீ என்ன நம்பு, எந்த பிரச்சனையும் வராது. உனக்கு ஒன்று தெரியுமா? அச்சு வர அவங்க அப்பா அம்மா ஊருக்கு அனுப்ப போகிறாங்களாம். அவள் எங்கேயோ ஊரில் போய் இருக்க போகிறா. அவளால் கூட பிரச்சனை வராது. நீ வேற சொன்னல அவங்க அண்ணனுங்க எல்லாம் வந்து சண்டை போட்டு போனாங்க, அவங்க அப்பா அம்மா கூட சண்டை போட்டாங்கன்னு. அப்புறம் என்ன, யாரும் இந்த பிரச்சனைக்கு வரமாட்டாங்க. அத்தை நம்ம பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கிருஷ்ணன் நம்ம பக்கம் நின்று தான் ஆகணும். கிருஷ்ணன் நம்ம பக்கம் நிற்கும் போது யாராலும் என்ன பண்ணிட முடியும்? நீ கவலைப்படாத, உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். அதுக்கு நான் கேரண்டி. போதுமா? நான் உன்னை தான் நம்புகிறேன் அவந்திகா. என்ன நம்புறல, நான் இருக்கேன் உனக்கு.